இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ गाइस இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி வந்து அமலாமலை எஃப்எம் வரைக்கும் போயிருக்கு. வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். மொட்டை மாடி ரூட்டீன் நாங்க காமிக்கிறோம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தியை மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். வாங்க இப்போ நாங்க சுத்தி காமிக்கிறோம். வாங்க இப்போ போலாம். இதான் எங்களோட மொட்டை மாடி. இங்க நாங்க பொங்கல் வச்சா அப்ப கருடன்ல வந்தாரு. நாங்க பொங்கல் வச்சா அப்படியே இருக்குங்க. ஆமாங்க गाइस கரெக்டா சொல்றீங்க. சரி வாங்க நாங்க லாஸ்ட் காட்றோம். இதான் அந்த தருண் மைத்தோட வீடு மொட்டை மாடி எங்க வீடு அங்க இருக்கு गाइस. சரி இப்போ பிகே ஃபுல் ஃபார்ம் நாங்க சொல்ல போறோம். வாங்க பி வந்து ஹலோ பிகே ஃபுல் ஃபார்ம் சொல்ல போறோம் நாங்க. பி வந்து பிரஜின் அண்ணே, கே வந்து கீர்த்திக் அண்ணே இந்த இருக்காங்க, ஏ வந்து அர்ஜுன் அண்ணா அமர்நாத். அப்ப வந்து நேத்து தான் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பாக்குறீங்களே. அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தவே கார்ல போயிட்டு பைக் டான்ஸ் ஆடுனியா பாத்தீங்களா, அவன் வந்து தருண். இன்னொரு ஒல்லியா இருப்பியா அவன் வந்து மோஹித். அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ரொம்ப போய் பேசுவாயா அதே மாதிரி ட்வின்ஸ்ங்க. அவங்க வந்து 5th அதுல பிரஜின் வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட், நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட். அவங்க ரெண்டு பேரும் 5th ஸ்டாண்டர்ட். அர்ஜுன் வந்து 6th ஸ்டாண்டர்ட், தருண் மைத் வந்து 5th ஸ்டாண்டர்ட். ஆனா 6th தான் படிக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க गाइस, அதே மணிக்கு நீங்க 100 லைக் 100 சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா அமரோட ஸ்கூல்ல சொல்லுவோம். நாங்க இப்ப ஸ்டோரி சொல்ல போறோம். எல்லாரோட ஸ்கூல்ல சொல்லுவோம், அங்க லொகேஷனும் சொல்லுவா. நீங்க வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. பை பை. ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. வாங்க போலாம். அமர் வந்து ஸ்டோரி அமுதமலை எஃப்எம் வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஸ்கூல்ல இருந்து கூட்டி போயிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமர் வந்து ஸ்டோரி சொல்ல போறியா? அமர் இப்போ சொல்லலாம் நீ. வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காரு. அந்த கோவிலுக்கு சாமி வைக்கிறதாண்டி ஒரு 2 கல்லை சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சிப்பி வந்து அந்த கல்லை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் செதுக்குறாங்க. இப்போ செதுக்குறப்ப 2 கல்லை அழுகுது. ஐயோ அம்மான்னு கத்துறப்ப நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகி அந்த சிப்பி விட்டுட்டு போனதுக்கப்புறம் 2 கல்லை பேசுகிறதுல 2வது கல், ஐயோ அம்மா நீ இப்படி போட்டு அடிக்கிறா இல்லை, நாளைக்கு நீ அடிக்கிறப்ப நான் விரிசல் விட்டுருவேன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அடுத்த நாள் இன்னும் முதல் கல் என்ன செய்யுது, இது தாங்க அடுத்த. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லோரும் மாலை போட்டு நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்வாங்க. பெரியவங்களாம் வந்து நம்ம காலில் விழுவாங்க. அதனால கொஞ்ச நாள் தாங்கிக்கோன்னு சொன்னால் அந்த கல்லை தாங்கிக்காம அடுத்த நாள் வந்து சிப்பி அடிக்கிறப்ப விரிசல் விட்டோன்னே அந்த கல்லை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் முதல் கல்லை செதுக்கி சாமியாக வச்சோன்னே எல்லா பெரியவங்களாம் வந்து இது மாலை போட்டு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் பெரியவங்களாம் காலில் விழுந்ததுக்கப்புறம் வெளியே அந்த கல்லை என்ன செஞ்சுருக்காங்க, தேங்காய் அடைக்கிற கல்லாக வச்சுருக்காங்க. அந்த கல்லை திருப்பி நைட்டு பேசுது, நானும் 5 மணிக்கு கொஞ்ச நாள் வழியே தங்கியிருந்தேன்னா நானும் 5 மணிக்கு அழகாக வந்திருக்கேன். நான் இங்கே நான் வழியே தங்க முடியாது வந்திருக்கேன். இதை நான் சொல்கிறத வச்சு நீ கேட்டிருக்கணும். அதாட்டி எடுத்துக்காட்டு வந்து நம்ம நல்லா படித்தோம்னா நம்ம சாமி சிலையாக இருப்போம். நம்ம நல்லா படிக்கலாட்டினா நம்ம வந்து தேங்காய் அடைக்கிற கல்லாக இருப்போம். மாறல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கணும், பொறுமையாக இருக்கணும். இல்லை இதை நம்ம ஃபாலோ பண்ணாட்டினா நம்ம தேங்காய் அடைக்கிற கல் தான் गाइस. பை गाइस. சூப்பர் அமர். இப்போ சூப்பரா அமர் ஸ்டோரி சொல்லிருக்காங்க. அவரை பாராட்டுற விதமா ஏதாச்சும் பெல்ல தட்டி விட்டுருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் சூப்பரா ஸ்டோரி சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி உங்களுக்கு பார்ட் 2ல போட்டு விடுறேன். இது மாதிரி நீங்களும் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. போட்டு விடுவேன் गाइस. சூப்பர். பாய். எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பெல்ல தட்டி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பை गाइस. பாய் 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 எவரிவன். அமர் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க முக்கியமா. பை பை.